நிமித்தம் நாம் எல்லாம் ஒரு இடம் எழுந்திருப்போமா? கர்த்தர் ஜெபத்தோடு கூட சமூகத்திலே இந்த வார்த்தையை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே. கரங்களை தட்டி வாக்கை நம்பி வந்து வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர். இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். எத்தனை பேர் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிறீங்க? வார்த்தையை நம்பி வந்திருக்கிறீங்க? எல்லா கரங்களை தட்டுவோமா? எல்லா கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பயிராக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். வாக்குத்தத்தத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி உட்காருவோம். ஆமென் ஆமென். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வாக்குத்தத்தம் இன்றைக்கு யாராவது ஒருவர் மறுபடியும் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் ஆமென் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இந்த பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயம் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். அது புருஷல்ல ஒரு மனிதனும் மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த புதிய வருடம் உங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கனப்படுத்த அதற்கு முன்பாகவே ஒரு சாட்சி போன வாரம் கேட்டோம் இல்லையா? எல்லாரை விட சம்பளம் எப்படி வந்தது? அதிகமா. அது கனம் தானே? புரியல உங்களுக்கு தான். எல்லாரோட சம்பளம் எதிர்பார்க்காத சம்பளம். அதுதான் தேவன் அந்த பிள்ளைகளை கனப்படுத்துகிறார். அங்க இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் உயர்த்தி அந்த சாட்சி போன வாரம் கேட்டோம். அது கேட்ட செய்தி தான் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. கனப்படுத்துகிறவரம். அவர் நம்ம யாரும் கனப்படுத்துகிறவரம். தேவன் நம்மை கனப்படுத்த வேண்டுமானால் நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, நல்லா கவனிக்கிறீங்களா? தேவன் நம்மை கனப்படுத்த வேண்டுமானால் அவர் ஒரு காரியத்தை விரும்புகிறார். அவர் பார்வைக்கு நாம் அருமையாக இருக்க வேண்டும். அந்த கனப்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன வசனம் வருது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். நல்லா கவனிங்க. அருமையான தேவன் நமக்கு சொல்லுங்களேன். அருமையான வீட்டை கொடுத்தார், அருமையான பிள்ளைகளை கொடுத்தார். ஒரு கார் வாங்கினா கூட கர்த்தர் அருமையான ஒரு கார் கொடுத்தார்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான மாப்பிள்ளை கொடுத்தார், ஒரு அருமையான பெண்ணை கொடுத்தார். இந்த கல்யாணத்தை கர்த்தர் அருமையா முடி சொல்றாங்களே. வேற என்ன சொல்லலாம்? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அருமையா கர்த்தர் எழுத. கரெக்ட். ஆமாமா. இந்த எக்ஸாம் அருமையா எழுத கர்த்தர் உதவி செய்வாரா? அப்புறம்
நல்ல ஆமா அருமையான வேலையை கரெக்ட் ஆமா நல்ல சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லிட்டே இருங்க சொல்லுங்க. அருமையான பிள்ளைகளை கொடுத்தாரா இல்லையா? அருமைங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். இல்லையானால் கனப்படுத்தப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நாம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கணும்? அருமையா இருக்கணும். இயேசு பிதாவின் பார்வைக்கு எப்படி இருந்தார்? அருமையானவராக இருந்தார். மரண பரியந்தம், சிலுவையில் மரண பரியந்தம் தாழ்த்தி கீழ்ப்படிந்தாரா இல்லையா? அப்ப பிதா பார்த்துக்கிட்டே இருந்தாரு, இவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும். இயேசுவை எப்படி கனப்படுத்தலாம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22-23 ஒரு மகா பெரிய கணத்தை பிதா இயேசுவுக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு பிதா தான் பண்ணணும். நியாய தீர்ப்பு யார் செய்யணும்? பிதா தான் செய்யணும். ஆனால் இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. ஆண்டையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு, பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனையும், குமாரன இயேசுவையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர்தான் நியாயம் செய்யணும், அவர்தான் நியாயாதிபதி. ஆனா அந்த ஸ்தானத்துல யார கொண்டு போயிட்டாருன்னா இயேசுவை கொண்டு போயிட்டார். எவ்வளவு பெரிய கனம் பார்த்தீங்களா? அப்படி வாசிங்க கீழே மறுபடியும் 23 எல்லாம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன் அவர் அனுப்பின பிதாவையும் என்ன செய்ய மாட்டார்? கனம் பண்ண மாட்டார். கனப்படுத்துகிறது. இந்த வருடத்துல எவ்வளவு நீங்க கனப்படுத்துறீங்க, கர்த்தரை எவ்வளவு மகிமைப்படுத்துறீங்க, கர்த்தரை எவ்வளவு கனப்படுத்துறீங்க, அவ்வளவு தேவன் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்? இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னா, அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 49 இயேசு பிதாவை கனம் பண்ணினார். இயேசு என்ன சொல்றாரு? என்னை பிசாசு பிடித்தவன்னு சொல்றீங்க, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். வாசிங்க 49. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். என்னை கனவீனப்படுத்த எல்லாரும் அவரை பிசாசு பிடித்தவன்னு சொன்னாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் பிதாவை கனம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இந்த வருடம் நாம் எப்படி கனப்படுத்தப்படுகிறோம் என்றால், எவ்வளவு நீங்க ஒரு தாழ்வான நிலையில, நீ வேலை செய்கிற ஸ்தலத்துல, இல்ல உங்களுடைய பிசினஸ்ல, இல்ல நம்முடைய ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு நம்மளை கனவீனம் பண்றாங்க, அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்துவார். யோசேப்பு எங்க கனவீனப்பட்டானோ அதே அரண்மனையில தேவன் உயர்த்தினார். யோபு மனைவியால் கனவீனப்படுத்தப்பட்ட மனைவி என்ன சொல்றான்? தேவனை தூஷித்து ஜீவனை மனைவியால் கனவீனப்படுத்தப்பட்டான். அந்த மனைவிக்கு முன்பாக யோபுவை தேவன் கனம் பண்ணினார். காரணம், இந்த கனவீனமான போதும் கனப்படுத்தப்படுகிற போதும் அவங்க தேவனோடு இருந்தார்கள். இந்த எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? யாராவது நம்மளை சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, எவ்வளவு வேதனைப்படுகிறோம் பார்த்தீங்களா? தேவன் உங்களை கனப்படுத்துறதுக்கு ஜனங்களை கொண்டு உங்களை கனவீனப்படுத்துவார். அல்லையா? சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இந்த யோவான் 4:44 சொல்றாரு, சொந்த ஊரிலே தீர்க்கதரிசிக்கு கனம் இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு எங்க கனம் இல்லை தெரியுமா? சொல்லுங்க, வசனம் எப்படி வாசிங்க. ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனம் இல்லை என்று. பாருங்களேன், எல்லாரும் வாங்கய்யா போங்கயாம்பா, வாங்க போங்க ஐயா ஐயா, ஆனா சொந்த வீட்டுல போயான்றுவாங்க. ஏன்னா அது கனம் இல்லை. இயேசுவே சொல்றாரு, அவருக்கே அவர் வீட்டுல கனம் இல்லை. சகோதரர்கள் அவர் ரொம்ப பிரயாசம் பண்ணாங்க. காணாமூர்ல கல்யாணம் நடக்குது போகலையா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு கேள்வி, ஒரு நையாண்டி, ஒரு பரிகாசம். ஆனா அவர் மனிதரால் கனவீனப்படுத்தப்பட்டாலும் பிதாவால் அவர் கனப்படுத்தப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. இன்னொரு ஊழியத்தில் ஒரு பெரிய கனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார். யோவான் 12:26 பாருங்க. அப்ப ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஊழியம் என்ன நினைக்கிறீங்க? மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணாத ஊழியம் நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல, நம்ம ஆலயத்துல ஒரு பாய் விரிக்கிறோம், ஒரு பாட்டு புத்தகம் எடுத்து வைக்கிறோம், சேர்ஸ் எல்லாம் போடுறோம். யாத்திராம் 20:24 சொல்றாங்க, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் பிரசங்கிக்கிற எனக்கு என்ன ஆசீர்வாதமோ, இந்த சேர்ஸ் எடுத்து போடுறது, இந்த மேட்டெல்லாம் விரிக்கிறது, இந்த டேபிளை எடுத்து போடுறது, இந்த வேலையெல்லாம் செய்தா அதே கணம் அதே ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் பிதாவானால் என் கணம் எங்கே? மல்கியா 1:6 பிதா என்ன கேட்கிறார்? நான் பிதாவானால், மல்கியா 1:6 சீக்கிரமா, நான் பிதாவானால் என் கணம் எங்கே? பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகிய உங்களை கேட்கிறார். இந்த காலையில நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறார். எப்படி நான் பிதாவை கனம் பண்ண வேண்டும் சொல்லுங்க? ஊழியத்தில் கனம் பண்ணலாம். ஊழியம் செய்யும் போது நாம் அவரை என்ன பண்ணுகிறோம்? கனப்படுத்துகிறோம். கனப்படுவதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வசனம் இருக்குது பாருங்க. கனம் பண்ணுவது எப்படி இருக்கணுமா? முந்திக் கொள்ள வேண்டும். ரோமர் 12:10 பேசலாம் சொல்றதுக்கு நீங்க முந்தி போய் சொல்லணும். ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு முந்தி போய் சொல்லணும். அதுதான் கனம். அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண பார்க்க கூடாது. பாஸ்டர் சொன்னாதான் நம்ம சொல்லணும். பாஸ்டர் நீங்க போய் சொல்லணும். பேசலாம் ஸ்தோத்திரம். அந்த ரோமர் 12:10 என்ன இருக்கு? சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஆராதனை எப்போ முடியும்? முடிஞ்ச உடனே டக்குன்னு போய் கை கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்லணும், கனம் பண்ணணும். அது இந்த நம்ம பரிமள சிஸ்டர் பார்க்கிற ஒவ்வொரு வாரமும் அப்படி செய்வாங்க. உடனே எழுந்து எல்லாத்தையும் போய் ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். இந்த கனத்தை குறித்து பார்க்கிறப்ப இன்னொன்று பார்க்கிறோம். இந்த 1 யாபேசன் என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம். சகோதரருக்குள்ளே கனப்படுத்தப்பட்டான். சகோதரருக்குள்ளே அவன் யார் தெரியுமா? அவன் துக்கத்தோடு பெற்றதுனாலதான் அவனுக்கு யாபேசன் பெயர் வைத்தாங்க. தாய் துக்கத்தோடு பெற்றாள். எந்த மகன் துக்கமா இருந்தால் துக்கத்தோடு பெற்றாலோ அதே மகனை கர்த்தர் கனப்படுத்தினார். யாபேஸ் சகோதரருக்குள்ளே வாசிங்க சீக்கிரம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கனம் பெற்றவனாய் இருந்தான். குடும்பத்துல தாழ்த்தப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இவனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு எங்க அப்பா அடிக்கடி எங்க அம்மா சொல்லுவாங்க, இவன் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான், இவனை வச்சு என்ன பண்ணுவேன்னு சொல்லி. ஒன்றுக்கு உதவாத என்ன ஊழியக்காரனா மாற்றி வச்சிருக்கேன். ஒன்றுக்கு உதவாதவன் சொன்ன எங்க அப்பா செத்து போயிட்டாங்க. ஆனா என்ன ஊழியக்காரனா மாத்தினேன். தேவன் தகப்பன் பரம தகப்பன் உங்களோட இருக்கிறேன். சொல்லுமா? அப்ப யார உதவாதவன் ஜிடி நாயுடு சொல்லுவாரா, நல்லா தேர்ச்சி பெற்றவனை கொண்டு வந்து நம்ம படிக்க வைக்கிறதுல அது நமக்கு என்ன இல்லை, அது நமக்கு படிப்பு இல்லை. அதுக்காக பள்ளிக்கூடம் நடத்தல. மட்டி மடையன் ஒன்னும் தெரியாதவன் இப்படிலாம் இருக்கான் பாரு, களிமண்ணு அவனை கொண்டு வான் படிக்காதவனை கொண்டு வந்து படிக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கூல்ல ஜிடி நாயுடு சொல்லுவாருன்னு சொல்றாங்க. அப்போ யார் உதவாதவன்? நீ பாருங்க, பேர் யாரு? மீன் பிடிச்சிட்டு இருந்தார். எவ்வளவு பெரிய கணக்கு கொடுத்தார். அப்போ சொன்ன தேர்ந்தெடுத்தார். அவனை கலெக்டரா? பேர் யாரு? ஒரு மீன்பிடிக்காரன். ஒரு கலெக்டரோ கவர்னரோ இல்லை. அந்த தேசத்துல கலெக்டரை கவர்னரை தேடி கத்த மீன் பிடிக்கிறவனை தேடி போனாரு. எவ்வளவு பெரிய ஊழியத்தை கொடுத்து கனப்படுத்தினார் தெரியுமா? மொத்தக்காரி ஆகாசர் அரண்மனையில எடுத்து வாசிங்க. எஸ்தர் 6:6 ரொம்ப கனவீனப்படுத்தப்படுகிறான். வாசல தான் உட்கார்ந்து இருப்பான். ஆமான் அவன் பெரிய அதிகாரி, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். அவன் வரும்போது எழுப்பணும், எழுப்பி சலித்து அடிக்கணும்.
ஆனா மொத்தக்கா எலும்ப மாட்டான், சரிட்டு அடிக்க மாட்டான். அவன் கர்த்தரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான், கர்த்தரை மட்டும்தான் கனம் பண்ணினான். அதனால அந்த அந்த மொத்தக்கா ரொம்ப கனவீனமா போய் அவரை பார்க்கும் போதெல்லாம் ஆமானுக்கு கோபம், எரிச்சல், என்னடா பண்ணலான்னு பல்ல கடிச்சிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கோபமா பார்ப்பான். ஆனால் அந்த 6ஆம் வசனத்துல 6 படிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். என்னென்னலாம் கொடுக்கப்பட வேண்டும்? யாருமே வாசல்ல இருந்த ஒரு மொர்தெகை, அவருக்கு கிடைக்கிற மேன்மை பார்த்தீங்களா? அவன் சொல்ல மாட்டீங்க. கர்த்தரால கொடுக்கப்படுகிற கனம் என்ன தெரியுமா? அது பிற்பாத 3 படிங்க. என்னெல்லாம் கொண்டு வரணும்? ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரம், ஒண்ணு, ராஜா ஏறுகிற குதிரை, அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடி. பாத்தீங்களா? அவருடைய சிரசில ராஜா சிரசில மூடி இருக்கிற அந்த ராஜமுடி, அதை கொண்டு அவனுக்கு முடி சூட்டணும். ராஜா ஏறுகிற குதிரையில் அவனை ஏற்றணும். நம்ம பெரிய அதிகாரி இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், ஒரு சிஎம் இருக்கிறார், அவருடைய ஸ்தானத்துல அவர் சேர்ல சாதாரண உட்கார வச்சா எவ்வளவு பேர் இருக்கும்? என்ன உட்கார வச்சுட்டாங்க? அதுல சொல்றாங்க இல்லையா, ஒரு அதிகாரி உட்கார்ற சேர்ல நம்மளை உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அந்த ராஜ வஸ்திரம் தரித்து அந்த குதிரையில ஏற்றி அந்த ராஜா போட்டிருக்கிற அந்த சிங்காசனத்துல இருக்கிற அந்த முடி, அந்த ராஜ முடி அவனுக்கு சரசல வைக்கணும். அப்படி வச்சு குதிரையில ஏற்றி இதை யார்கிட்ட சொல்றான்னா, இவனை பகைத்த ஆமான்தான் சொல்றான், இதை நீ செய் அப்படின்னு சொல்லி. ராஜாவுடைய உத்தரவு வந்த உடனே அவன் போய் மொர்தெகாயை அவனே கூப்பிட்டு குதிரையில ஏற்றி அது கீழே படிங்க. ராஜா கனம் பண்ண சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும். இவன் என்ன நம்ம தான் சொல்றாரு, நம்ம தானே கனம் பண்றோம், நம்ம தான் கனப்படுத்தப்படுறோம். இவன் இவனை நினைச்சிட்டான். ஆனா இவனை கொண்டு மொர்தெகாயை கனம் பண்ண சொல்லி ராஜா கட்டளை பிறந்தது. இது யாருடைய வேலை? இதெல்லாம் நேரம் இல்லை. இன்னைக்கு எந்த அரண்மனையில கனவீனப்படுத்தப்பட்டானோ அதே அரண்மனையில குதிரையில் ஏற்றி என்ன சொல்லிட்டு போறான் தெரியுமா? ராஜா கனம் பண்ண மனுகிற மனுஷனுக்கு இவ்விதமாக செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். அவனுக்கு முன்பாக கொண்டு போகும்போது ராஜா இவனை கனம் பண்ணுகிறார் சொல்லிட்டே போறான் அவனுக்கு முன்பாக. அப்படியான நான் சொல்லுகிறேனே, இந்த வருடத்திலே நீங்க கர்த்தரால நீங்க கனப்படுத்தப்படுவீங்க, கர்த்தரே உங்களை கனப்படுத்துவார். நம்ம இப்படி கனவீனம் ஆயிட்டோம், எங்கே நம்முடைய வேலையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தில எல்லாம் நம்மளை கனவீனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சோம்னா, நான் ஒன்று சொல்றேன், எந்த இடத்துல கனவீனப்படுத்தப்பட்ட யோசேப்பு, நீங்க ஆதியாகமத்துல வாசிங்கன்னா பாருங்க, ஆதியாகமத்துல 27:7 பார்க்கிறோம். யாக்கோபு கனப்படுத்தப்பட்டான், யோசேப்பு கனப்படுத்தப்பட்டான். ஆதியாகமம் 41, ஆதியாகமம் 41 40 44 வரைக்கும். ஆனா வாசிக்க நேரம் இல்லை, சுருக்கமா சொல்றேன். எந்த அரண்மனையில அடிமையா போய் நிற்கப்பட்டானோ அதே அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். ஏன் தெரியுமா? அவன் குழியில போட்ட போதும் கர்த்தரோடு தான் இருந்தான். சகோதரர் எல்லாம் பகைச்சி சகோதரரால கனவீனம் பண்ணி தனி இல்லாத ஒரு குழியில போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து பெலிஸ்தேருக்கு அடிமையா விற்கப்பட்டான். எகிப்துக்கு போன பிறகு அரண்மனையில பார்வோன் மனைவி அவனை பாவத்துக்கு அழைத்து அதிலே அவன் தப்பிச்சு தேவனுக்கு பயந்து ஓடலாம் பாருங்க. நல்ல ஒரு அருமையான சப்ஜெக்ட் அது. சிம்சன் பாவத்தை தேடி போனான், ஆனா அதே பாவத்தை யோசேப்பு வெறுத்து ஓடினான். அந்த வாலிப வயதிலே அந்த பாவத்தை வெறுத்து தேவனுக்காக வைராக்கியமா பயந்து நின்றானே, அந்த அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேவன் யோசேப்பை உயர்த்தினார். நான் சொல்லுகிறேன், தேவனுக்காக எங்க வைராக்கியமா நிற்கிறீங்களோ, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கிறோம்.
அவர்கள் அக்கினியில போடப்பட்டு அவ்வளவா கனவீனப்படுத்தப்பட்டார்கள். ஆனா தேவன் எப்படி கனமணினார் தெரியுமா? அதே அக்கினியில தேவன் இறங்கினார். அல்லேலூயா. அவர் இறங்காம அந்த அக்கினியை சாம்பலாக்க முடியுமா? முடியாதா? சொல்லுங்க சத்தமா. முடியுமா? முடியாதா? ஏன் அவர் அக்கினியில இறங்கினார்னா, இந்த 3 வாலிபர்களும் தேவனுக்காக வைராக்கியமா நின்றதுனால அவரே இறங்கி அக்கினியில உலாவுகிறார். ராஜா பார்க்கிறான், 3 பேர் தான் போட்டோம், ஒரு ஆள் தேவ சாயலா இருக்குதே கண்டுபிடிச்சிட்டான். இப்ப வாசிக்க நேரம் அதே தானியேல் 3:30 பாருங்க. பின்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் தேசத்திலே ராஜா உயர்த்தினான். ஆனா இன்றைக்கு நீங்கள் இருக்கிற உங்கள் ஊரில், உங்கள் வீட்டிலே, நீங்க இருக்கிற பகுதியிலே ராஜாதி ராஜா உங்களை உயர்த்துவார். இதுவரை இல்லாத உயர்வை நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஐயோ அந்த வேலை போயிடுச்சு என்ன ஆகுமோ அப்படின்னு. இதை விட அருமையான ஒரு வேலை, அருமையான தேவன் அருமையான வேலையை கொடுப்பார். தீர்க்க தரிசனமா சொல்றேன். நான் இன்னைக்கு பாத்திரத்தில் கூட பாருங்க, 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 20-21 கனவீனமான பாத்திரம், மண்பாண்டம் எல்லாம் கனவீனம், அது வெளியே தான் போட்டிருப்போம். ஆனா அதே கொஞ்சம் நல்ல சில்வர் பாத்திரம் வெளியே போட முடியுமா? அதை ஒப்பிட்டு சொல்றாரு, கனப்படுத்தப்பட்ட பாத்திரம் கனவீனமான பாத்திரம். அப்ப இன்றைக்கு நாம் கனவீனமான பாத்திரமா இருக்கலாம், ஆனால் நம்மை கனப்படுத்தப்படுகிற பாத்திரமாய் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் என்ன சொல்கிறார்னா, எந்த சூழ்நிலையிலும் இந்த வாக்குத்தத்தத்தின்படி நல்ல உங்களுக்கு அந்த வாக்குத்தத்த அர்த்தம் கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு நாளும் படிங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன், நான் கனப்படுத்தினேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், ஆகையால் நான் உன்னை சிநேகித்தேன்னு சொல்ற. கீழே உள்ள நீ வீட்டில் போய் அதை படிச்சுப்பாங்க. அப்படியானால் எங்கெல்லாம் நம்ம கனம், இப்போ ராஜா பாருங்க, நான் சொல்லிட்டே போறேன், படிக்க நேரம் இல்லை நமக்கு. அது கொஞ்சம் ரொம்ப ஒரு ராஜா, 2 ராஜாக்கள், நீங்க அந்த இதை மாத்திரம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லும்போது அதை மட்டும் பாருங்க. 2 ராஜா 24 8ஆம் வசனத்துல 9 பார்க்கிறோம். யோயாக்கீன் ஒரு ராஜா. சொல்லுங்க, யாரு அவன்? யோயாக்கீன். அவன் அப்பா பேர் வந்து யோயாக்கீம், இவன் பேர் யோயாக்கீன். 8ஆவது வசனம் படிங்க. யோயாக்கீன் ராஜாவாகிற போது 18 வயதாய் இருந்தார். எத்தனை வயதுல ராஜாவானா? 18 வயதுல ராஜாவாகி 3 மாசம் தான் அரசாண்டான். 3வது மாசத்துல பெலிஸ்தியர் அவனை பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போயிட்டாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அதன் பிறகு அவன் எப்ப வெளியில வர்றான்னா 37வது வருஷம். அது படிங்க, 25 27. அதே இதுல 25 27. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம். கவனிங்க, 37வது வருஷம் 12வது மாதம் 27ஆம் தேதி. எவ்வளவு கரெக்டா ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. 37ஆம் வருஷம் 12வது மாதம் 27ஆம் திகதி இவனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி இவனுக்காக ஒரு ராஜாவை தேவனுக்கு கொண்டு போனார். ஏவில் முரேகா இருக்க, அந்த பேரை படிங்க. ஏவில் மெரேகாக் என்னும், ஏவில் மெரேகாக் என்கிற ஒரு, இவன் யாருன்னா நேபுகாத்நேசருடைய பையன் தான், மகன் தான் இவன். தகப்பன் சிறைபிடித்துட்டு போயிட்டான். தகப்பனால சிறைபிடிக்கப்பட்டவங்களை மகனால தேவன் விடுவித்தார். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்கு. 18 வயசுல சிறைக்கு போயிட்டு எத்தனை வயசுல வர்றான் தெரியுமா? 37 வருஷம் தான். அப்ப கணக்கு பார்த்தா இவன் 40 போடுங்களேன். 37 வருஷம் 12ஆம் மாசம் 27ஆம் தேதி. அப்ப 40க்கு எத்தனை நாள் இருக்கு? 3 நாள் தானே. 3 நாள்ல 40 வருஷம். அப்ப அவன் 20 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறான். நல்லா கவனிங்க. அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, இவன் தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். எரேமியாவுல 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அந்த வாக்குத்தத்தம் என்னன்றது நீங்க பாருங்க, நல்லா கவனிங்க. யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற அவன் பேர் தான். அவங்க யோயாக்கீம் தான் எகோனியான்னு சொல்றாரு. எகோனியாவை என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். திரும்ப தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார்.
ஆனா அந்த வாக்குத்தத்தம் 40 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறுது பாருங்க. அல்லேலூயா. இந்த 26ல கொடுத்த வாக்குத்தத்தம் 66 ஆனாலும் அவர் ஞாபகத்தில் வச்சிருப்பார், நிறைவேற்றுவார். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இது ஆகியாரு எனக்கு காட்டினாரு, இதை வெளிப்படுத்தினாருன்னா, இவர் சிறை கைதியாக 40 வருஷமாய் சிறைச்சாலையில அடிமையாக இருந்தவனை இந்த ராஜா போய் அவன் விடுதலையாக்கி கொண்டு வந்துட்டான். அதை நீங்க 25ல படிங்க. 27 இப்ப கவனமா நல்ல கவனிங்க. 27வது வசனத்துல அவருடைய சோதி முழுக்க வரும் பாருங்க. தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி, சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி, இப்போ யார் தலையை உயர்த்துறா? தலை கவிழ்ந்து தலை குனிஞ்சி சிறைச்சாலையில அடிமையா இருந்தானே இவன் யோசபாத்துடைய ராஜா, இவன் வந்து யூதாவின் ராஜா. யாரு? இந்த யோயாக்கீன். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இல்ல சும்மா தலையாற்றுறீங்களா? உங்களுக்கு புரியும்படி நான் சொல்றேன். இவனை சிறைச்சாலையிலிருந்து என்ன பண்ணிட்டான்? விடுதலை ஆக்கிட்டான். விடுதலையாக்கி வீட்டுக்கு போக சொல்லல. அதான் முக்கியமான பாயிண்ட். இவன் எப்படி கனப்படுத்துறான்னா, முதலாவது இவன் தலையை உயர்த்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் என்ன நினைச்சிருப்பான்? அவனை ராஜா கூப்பிடுறாரு அப்படின்ன உடனே இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா தூக்குதான், தூக்கிடுவான், தூக்கு மேலதான். அவன் தான் நினைப்பான் ராஜா கூப்பிடுறாரு அப்படின்னா, ஓ நமக்கு தூக்கு மேல ரெடி ஆகி போச்சு அப்படிதான் நினைச்சிருப்பான். அப்படிதான் தலை குனிஞ்சு வர்றான். ஆனா முதலாவது அவன் தலையை உயர்த்துகிறான். இரண்டாவது அதே இதுல சீக்கிரம் அவனோட அன்பாய் பேசி, இவ்வளவு வருஷம் சிறையில இருந்தவனோட ஒரு கைதியோட ஒரு ராஜா அன்பா பேச முடியுமா? டேய் போடா போடா, அது வந்து சட்டப்படாம பேசுவான். அன்பாய் பேசி சொல்லுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க யாருக்கும் நினைக்காதீங்க. இந்த காலையில உங்களுக்கு தான் சொல்றாங்க. யாரெல்லாம் பகைத்தாங்களோ அவங்க உங்களோட அன்பா பேசுவாங்க. இப்பதான் புரியுது உங்களுக்கு. தலையை உயர்த்தி அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்து பாருங்க, சிங்காசனத்துக்கு கொண்டு போயிட்டான். பாருங்க, சிறையில இருந்தவன் எங்க போயிட்டான்? சிங்காசனத்துக்கு போயிட்டான். சொல்ல மாட்டீங்க? இது ஒரு உயர்வு, ஒரு மேன்மை. இதான் கனப்படுத்தப்படுகிறது. உங்களையும் தேவன் இந்த 26ல ஒரு சிங்காசனமான பாதையில கட்டணும். சிங்காரமான பாதை. அந்த சிங்காசனத்தின் பாதையில கண்டிப்பா சொல்றேன், வேலையில நீங்க எதெல்லாம் ப்ரமோஷன் தேடி நீங்க தேடி போகாதீங்க. ப்ரமோஷன் உங்களை தேடி வரும். கர்த்தரே உங்களை கனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய காரியம் இருக்குல்ல. அவருடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். இப்ப என்ன பண்ணிட்டாங்க? அந்த கைதிக்குள்ள வஸ்திரம் இருக்கிற ட்ரெஸ், ஒரு ஆப்ரேஷன் பையன் அப்படி வச்சுங்களேன், அதான் கைதிக்குள்ள ட்ரெஸ். அதை மாத்திட்டான். மாத்தி ராஜ வஸ்திரத்தை தடிக்கிறான். கையை கட்டி ஒரு எல்லாம் சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் புத்தானே வந்திருக்கிறோம். என்ன புது வருஷம், இதுக்கு எவ்வளவு புதுசா வந்திருக்கிறோம்னா, ராஜவஸ்திரம் தடிக்க சொல்லிட்டான். அவன் ஆடை கலட்டிட்டான். இது எதை குறிக்குதுன்னா, நம்முடைய பழைய வஸ்திரத்தை எடுத்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதுதான் ராஜ வஸ்திரம். அல்லேலூயா. அதன் பிறகு என்ன சொல்றாங்கன்னா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாளும் தனக்கு முன்பாக போஜனம் என்ன முடிக்கலாம். டைம் சீக்கிரம் பந்தி இருக்கு. நல்லா கவனிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் கூட தான் சாப்பிடணும். அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஒரு அதிகாரி உங்களை தேடி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு என் கூட சாப்பிடுமானா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சொல்ல மாட்டீங்களா? எந்த அதிகாரி தேடி வர போறான்றீங்களா? அதிகாரி தேட வேண்டாம். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரே உங்களை உயர்த்துவார். நான் சொல்றதெல்லாம் படிப்பிடத்துல சொல்றேன். தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கடைசியா என்ன தெரியுமா? அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக பாத்தீங்களா, அவன் எவ்வளவு செலவு, என்ன சம்பாத்தியம், ஒரு காசு அவன் கையில கிடையாது. நான் ராஜா சொல்லிட்டான், அவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவோ அது அரண்மனையில இருந்து அந்த காசு போயிடும். அல்லேலூயா. கடைசியில விட்டு புரிய, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவின் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் கொடுக்கப்பட்டு வந்தது. அனுதினமும் அவனுக்கு செலவுக்கு என்ன பணமோ அது போயிடணும். அல்லேலூயா. கணக்குல கையை வச்சுட்டு அங்கேயே பார்த்து இங்கே இருந்தா இந்த வருஷம் வார்த்தை நிறைவேறாது.
வார்த்தை வரும்பொழுது வார்த்தையில ரொம்ப கவனமா நம்ம ரொம்ப எப்படி அந்த வார்த்தை நமக்காகத்தான் கர்த்தர் பேசுறாரு. சும்மா அரசியல் மீட்டிங்ல பெரியோர்களே தாய்மார்களே நிக்க முடியாது. இது வந்து ஆவிக்குரிய கூட்டம். இது ஜபத்துல உட்கார்ந்து போராடி நைட்ல ஒரு சட்டல் செய்தி கொடுக்கணும், அந்த செய்தி வேற செய்தி. அப்புறம் ஆவடியில முதல் சர்வீஸ் பழைய அது வேற செய்தி. அப்ப எத்தனை செய்தி எடுக்க வேண்டியிருக்கு ஒரு நாளுங்க. சும்மா போய் நிக்க முடியுமா? ஆவியானவர் பேசணும். அப்படின்னா நம்ம ஒத்துழைக்கணும். ஆவியானவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு என்ன வார்த்தை வருது, எனக்கு என்ன பேசுறாரு, புரியுதா உங்களுக்கு? அப்போதான் நமக்குள்ள கிரியை செய்யும். நம்ம எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வார்த்தை போகாது. அதுதான் சொல்றது. பாருங்க, அவன் செலவுக்கு என்ன பணம் வேணுமோ அது அன்றாட செலவுக்கு அரண்மனையில இருந்து போயிடணும். அப்படின்னா எத்தனை காரியம் இருக்கு. இப்போ திருப்பி நான் ஒரே ஒரு நேரம் அதை ரிப்பீட் பண்றேன். முதலாவது தலையை உயர்த்தினான். சொல்லுங்க, தலையை. அதுதான் அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ப்ரமோஷன், உயர்வு. இரண்டாவது அன்பாய் பேசுகிறான். மூன்றாவது சிங்காசனத்தில் உயர்த்தி. இதை விட வேற என்ன வேணும்? ராஜ சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். இதுதான் தேவனால் கனப்படுத்தப்படுகிற ஒரு மனிதன். தேவன் கனப்படுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா மனிதன் தள்ளிடுவான், மனிதன் தாழ்த்துவான், ஆனா தேவன் நம்மை உயர்த்துவார். மூன்று காரியம். அது நான்காவது, அவன் சிறைச்சாலை வஸ்திரத்தை சிறைச்சாலை வஸ்திரம் ஆயிடுச்சு. அவனை பார்த்து இவன் தானே அந்த ஆபரேஷன் போட்டு சுத்திட்டு இருந்தானே. கைதியை சொல்லுவாங்கல்ல, கைதியெல்லாம் அவனை பார்த்தாங்க 40 வருஷம் ஜெயிலுக்குள்ள. இவன் தானே இந்த ட்ரௌசர் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அவன் தானே இது பாரு. சிங்காசனத்துல ராஜா பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். ராஜா பக்கத்துல உட்கார்ந்து அவ்வளவு சந்தோஷம். அந்த வஸ்திரத்தை தைச்சவன் அவன் எப்படி இருந்திருப்பாங்க? இவ்வளவு நாள் அரை ட்ரௌசர் போட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். நீங்க ராஜா வஸ்திரத்தையே நமக்கு தந்துட்டானே. அதுவே அவ்வளவு பெருமைன்னா உங்களுக்கு எனக்கும் ராஜாதி ராஜா ரட்சிப்பி வஸ்திரம் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பி வஸ்திரம். ஹல்லேலூயா. அடுத்த ராஜா வந்தா வஸ்திரத்தை கழட்டிடுவான். எகிப்துல அப்படிதான் யோசேப்பு அங்க இருக்கிறவருக்கு அந்த ராஜா சப்போர்ட் பண்ண. அடுத்த ராஜா வந்த உடனே அவனை இப்படி செலுத்தி தள்ளி விட்டானுங்க. ஆனா நம்ம ராஜா உயர்த்தினதுதான். அவர் நேற்று முன்பு என்றும் மாறாதவர். அப்படியானால் இந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஒரு விளக்கமா சொல்ல நேரம் இல்லை. ஆனா நல்லா கவனிங்க. எத்தனையோ ஒரு சபையில இருந்தவன கொண்டு வந்து அரண்மனையில உயர்த்தி நிறைய காரியம் இருக்குது. இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லை. சங்கீதம் 90:15 பார்க்கிறோம். யாரை கதை கனப்படுத்துவார்னா 90:15 எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த வருடம் உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி மகிமைப்படுத்தி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். இது யாருக்குன்னா 149 சங்கீதம் 149:9 இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லுகிறார். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா நம்ம கர்த்தர் முன்னால நிக்கிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இந்த வருஷம் ஊழியம் செய்யணும். நீங்க அதே எபிரேயர்ல பார்க்கும்போது 5:4 சொல்றாரு. எபிரேயர் 5:4 ஆரோனை போல தேவனால் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, வர முடியாது. கனமான ஊழியம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஊழியம். கடவுளின் அடிக்கத்தை மையப்படுத்துவோமா? இந்த கனமான ஊழியத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம்